இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி வேறு, வரலட்சுமி நோன்பு. அதனால் வந்து அம்மனுக்கு வளையல் மாலை போடலான்ட்டு வளையல் கட்டிகிட்ருக்கிறேன். வளையல் மாலைக்கு இது எங்கள் சித்தி ஒருத்தவங்க கட்டித்தர சொன்னாங்க. அவங்களுக்கும் கட்டி கொடுத்துட்டு அடுத்து நானும் வந்து எனக்கும் மாலை கட்டணும். 51 வளையல் வச்சு கட்டணும் அவங்களுக்கு. அதுதான் எல்லா வளையலும் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு எடுத்து பார்த்துட்ருக்குறேன். வளையல் மாலை அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு அடுத்து எனக்கு ஒரு வளையல் கட்டணும். டைம் இருந்தால் இன்னும் அடுத்து 2 மாலை கட்ட சொல்லியிருக்கிறாங்க. 4 மணிக்கு பூஜையாம். நான் இப்போ வளையல் கட்ட ஆரம்பிக்கிறதே வந்து 1 மணி ஆயிடுச்சு. சரி கட்டி கொடுப்போம். அதுக்கிடையில் கடைக்கு வேறு கஸ்டமர்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வளையல் தான் மேக்ஸிமம் வாங்க வராங்க. அதனால் வளையலும் எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். ஆடிப்பூரத்துலேருந்து ஆடி மாதம் முழுக்குமே அம்மனுக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஆடிப்பூரத்துலேருந்து வளையல் மாலை போடுறது தான் நிறையா வந்துட்டுருக்குது. இந்த கட்டியிருக்கிறேன். இன்னும் 51 வளையல் வச்சு கட்டலை. அதுங்களாம் சரி கொண்டா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை காட்டிகிட்ருக்குறேன். நல்லா இருக்குதான்னு பாருங்கள். இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது மெத்தடில் கட்டலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தடு கட்டியிருக்கிறது நல்லா இருக்குதானும் சொல்லுங்கள். நான் இந்த வளையல் மாலை கட்டியிருக்கிறது நல்லா இருக்குதானும் பார்த்து சொல்லுங்கள். எந்த மாடல் கட்டியிருக்கேன்னு முன்னாடி பாருங்கள்.